நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல இருப்பீங்க. ஆனா வந்து கோல்டோட ரேட் வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. இப்போ வந்து ஒரு 71,000 பக்கம் வந்துருச்சு. நீங்க ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இல்ல டிஜிட்டலா கோல்ட வாங்கலாமா? இல்லாட்டி வந்து ஆஃப்லைன்ல வாங்கலாமா? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த டீட்டெயிலா நான் சொல்லப் போறேன் இந்த வீடியோல. ஒரு அலங்கார பொருளா வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற பிளான்ல இருந்தீங்கன்னா, நீங்க வந்து ஆஃப்லைன்லயே வாங்கிக்கோங்க. ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக தான் நீங்க கோல்டு வாங்க போறீங்க அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா, நீங்க டிஜிட்டல்லயே வாங்கிக்கலாம். அந்த டிஜிட்டல்ல வந்து நெறைய ஆப்ஸ் வந்துருச்சு இப்ப. ஆரா கோல்டுன்னு ஒண்ணு இருக்கு. டிஜி கோல்டு இருக்கு. அந்த மாரி நெறைய ஆப்ஸ் வந்துருச்சு. இதுல பெஸ்ட்டா இருக்க ஆப்ஸ பத்தி தான் ஃபர்ஸ்ட்டா சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் டிஜி கோல்டு அந்த ஆப் எடுத்துக்கலாம். இந்த ஆப் வந்து கவர்ன்மெண்ட் மூலியமா தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப டக்குன்னு தங்கத்தோட ரேட் ஏறுதா, இறங்குதாங்கிறது வந்து அந்த ஆப்ல உடனே அப்டேட் ஆயிரும். ஆனா இந்த ஆரா கோல்டுல வந்து அவ்வளவு சீக்கிரமா அப்டேட் ஆகறது இல்ல. அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து அப்டேட் ஆகறது இல்ல. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஜி கோல்டு யூஸ் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அந்த ஆப்போட டிசைன் வந்து அந்த யூஐ வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா கூட இருக்கும். ஆனா இந்த ஆரா கோல்டு ஆப் எடுத்துட்டோம்னா, யூஐயோட டிசைனிங் வந்து கொஞ்சம் கஷ்டமா குடுத்திருக்காங்க. டிஜி கோல்டு ஆப் எடுத்துட்டோம்னா, இப்ப லைவ் பிரைஸ்ல நீங்க உங்களுக்கு எவ்வளோ ரேட்ல தங்கம் போயிட்டு இருக்கு, இன்னையோட ரேட்டு லைவா அதே ரேட்ல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஆரா கோல்டு ஆப் எடுத்துட்டோம்னா, முன்னாடி நேத்தோட ரேட்டுக்கு நேத்து வந்து இப்ப அதிகமா இருக்குன்னா, இன்னையோட ரேட் வந்து கம்மியா இருக்குன்னா, நீங்க கம்மியான ரேட்ல உடனே வாங்க முடியாது. அந்த மார்க்கெட் பிரைஸ் வந்து உடனே மாற மாட்டேங்குது. கொஞ்சம் லேட்டா தான் அப்டேட் ஆகறதுனால, நீங்க நேத்தோட ரேட்டுக்கு வந்து இன்னைக்கு வாங்குற மாரி இருக்கும். நீங்க டிஜி கோல்டுல இன்வெஸ்ட் பண்ற மாரி இருந்தீங்கன்னா, உங்களோட டிரான்சாக்ஷன்லாம் இதுல ஸ்பீடாவே பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணனும்னாலும் ஸ்பீடா பண்ணிக்கலாம். ஒரு அமௌண்ட்ட அதுல போடுற மாரி இருந்தாலும் ஸ்பீடா போட்டுக்கலாம். அதே வந்து நீங்க ஆரா கோல்டுல போட்டீங்கன்னா, கொஞ்சம் மெதுவா தான் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிக்கிற மாரி இருக்கும். அப்புறம் வந்து டிஜி கோல்டு ஆப் எடுத்துட்டோம்னா, இது வந்து நெறைய பேத்துக்கு தெரியும். தமிழ்நாட்டுல முக்காவாசி பேர் எல்லாத்துக்குமே தெரியும். நெறைய பேர் கூட இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஆரா கோல்டு எடுத்துட்டோம்னா, இப்பதான் இந்த ஆப் வந்து கொஞ்சம் முன்னாடி தான் லான்ச் ஆச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆப் வந்து குரோத் ஆயிட்டு இருக்கு. நீங்க வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ற மாரி பிளான்ல இருந்தீங்கன்னா, நீங்க வந்து டிஜி கோல்டு சைடே போயிருங்க. டிஜி கோல்டோட இன்னும் பெஸ்ட்டான நெறைய ஆப் இருக்கு. சேஃப் கோல்டுன்னு ஒரு ஆப் இருக்கு. இதுவும் இந்தியாவோட ஆப் தான். இது வந்து நெறைய பேத்துக்கு தெரியாது. நார்த் இந்தியன் சைடுலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆப். அப்புறம் அப்புறம் இன்னொரு ஆப் இருக்கு. எம்எம்டிசி அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. இதுவுமே நார்த் சைடுல இருக்கவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு சைடுல வந்து யாருமே இத அவ்வளவா யூஸ் பண்ணல. நீங்க வந்து டிஜி கோல்டே மேக்ஸிமம் சூஸ் பண்ற மாரி பாருங்க. கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்க்கு மட்டும் அப்படிங்கிற மாரி இருந்தீங்கன்னா, நீங்க வந்து டிஜி கோல்டுலயே மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நேரா போய் ஒரு தங்கத்த வாங்கி அதுக்கு செய்கூலி சேதாரம்லாம் குடுக்கணுங்கிற அவசியமே இல்ல.